குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இயற்கையினுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். இன்றைக்கு இந்த மனித இனம் என்பது தன்னுடைய சிந்தனையாலும் செயலாலும் இயற்கைக்கு எதிராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவேதான் நாம் வாழ்கின்ற இந்த பூமி என்பது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. எனவே இயற்கையினுடைய தேவையையும் இயற்கையினுடைய அவசியத்தையும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இன்றைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்று காலத்தினுடைய கட்டாயம். இயற்கை நம்மை பார்த்து கூறுவது என்னவென்றால், நான் விடும் மூச்சு காற்றில்தான் நீ உயிர் வாழ்கின்றாய். என்னை அழிப்பது உன்னையே வதைப்பதற்கு சமம் என்கிறது இயற்கை. ஆனால் இதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பது நாம் அனைவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்றால் அனைவருக்கும் நினைவு வருவது என்னவென்றால், அவர் ஒரு சிறந்த அறிவியலாளர், ஒரு விஞ்ஞானி என்பதுதான். ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒரு இயற்கை ஆர்வலர் என்பதும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கூறிய ஒரு அழகான வரிகள், கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, ஆனால் மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்பார். இதை கேட்கின்ற பொழுது எந்த அளவிற்கு இயற்கையை அவர் நேசித்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியலாளர் என்பதையும் தாண்டி அவர் ஒரு இயற்கை ஆர்வலர் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நம்மை படைத்த இறைவனை எப்படியாவது நாம் மகிழ்விக்க வேண்டும், அல்லது நம்மை படைத்தவனுக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல. அதில் ஏராளமான காரியங்கள். சிலர் கோவில்களுக்கு காணிக்கை கொடுப்பது, இன்னும் சிலர் பாத யாத்திரையாக வெகு தூரம் செல்வது, இன்னும் சிலர் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு பூக்களை மிதிப்பது, அல்லது பறவை காவடி எடுப்பது, அல்லது அன்ன காவடி எடுப்பது, அல்லது முடியை காணிக்கை கொடுப்பது, அல்லது உயிர்களை பலியிடுவது என்று பலவிதமான செயல்களை செய்து எப்படியாவது நம்மை படைத்தவனை நாம் மகிழ்விக்க வேண்டும், படைத்தவனுக்கு நாம் கைமாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பல செயல்களை இந்த மனித இனம் செய்து கொண்டிருக்கின்றது. இது சரியா தவறா என்றால் நிச்சயமாக இது தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வெறுப்பு என்பதை சார்ந்தது. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனித இனம் இறைவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்ன, இறைவனை நாம் எப்படி மகிழ்விக்க வேண்டும் என்று குன்றக்குடி அடிகளார் அழகாக கூறுவார். அவர் கூறிய வார்த்தைகள், இயற்கையை நேசிப்பதும் இயற்கையை பேணி காப்பதும் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வதும் தான் நாம் இறைவனுக்கு செய்யும் கைமாறு என்பார். இந்த மனித இனம் என்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனுக்கு கைமாறு செய்கின்றோம் என்று நாம் செய்யக்கூடிய பல செயல்கள், ஆனால் உண்மையிலேயே இறைவனுக்கு நாம் கைமாறு செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இறைவன் கொடுத்த அந்த அரும் கொடைகள், அந்த இயற்கையை நேசிப்பது, இயற்கையை பாதுகாப்பது, இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வது மட்டும்தான் நாம் இறைவனுக்கு செய்யும் கைமாறு என்பது குன்றக்குடி அடிகளாரின் தனிப்பட்ட கருத்து. அதைத்தான் கவியரசர் வைரமுத்து அழகாக கூறுவார். மரம் என்பது இந்த பூமியினுடைய ஒரு ஆச்சரிய குறி. மனிதன் தோன்றும் முன் மரங்கள் தோன்றின. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் தோன்றும் முன் மரங்கள் தோன்றின. இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகும், ஆனால் கரம் உடம்பாகுமா? உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், மரம்தான் மரம்தான் எல்லாம் இந்த மரம்தான், அதை மறந்தான் இன்று மனிதன் மறந்தான் என்கிறார் கவியரசர் வைரமுத்து. உண்மையில் நாம் இந்த இயற்கையினுடைய அழகை,
இந்த இயற்கையை பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் மறந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த உலகத்தில் தமிழர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இயற்கையை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இயற்கையை ரசித்தார்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இயற்கையை நேசித்தார்கள். ஆனால் இந்த தமிழ் மண்ணில் உள்ள மனிதர்கள் மட்டும்தான் இயற்கையை எப்படி நேசித்தார்கள் என்றால், தனது உயிரினும் மேலாக நேசித்தார்கள். அதற்கு உதாரணம் என்னவென்றால், நற்றிணையிலே 226வது பாடலாக நாம் பார்ப்பது, கணியன் பூங்குன்றனார் அழகாக கூறுகின்றார், மரம் சா மருந்து கொள்ளார். தமிழருக்கே உண்டான ஒரு அடையாளம். நாம் இந்த மண்ணில் இந்த இயற்கையை எந்த அளவிற்கு நேசித்தோம் என்பதற்கு அடையாளமே அந்த ஒரு பாடல் வரிதான், மரம் சா மருந்து கொள்ளார். மரம் சா மருந்து கொள்ளார் என்றால் என்ன? ஒரு மரத்தினுடைய இலை தலைகளை வைத்து என்னை குணமாக்க முடியும் என்றால் அதை செய். ஒரு மரத்தினுடைய காய் கனிகளை வைத்து என்னை குணமாக்க முடியும் என்றால் அதை செய். ஆனால் ஒரு மரத்தினுடைய ஆணி வேரை வெட்டி அதில் கஷாயம் செய்துதான் நான் உயிர் வாழ முடியும் என்றால், என்னை சாக விடு, அந்த மரத்தை வாழ விடு என்று உணர்வு பூர்வமாக நேசித்த ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது இந்த தமிழ் மண் மட்டும்தான். அப்படி இருந்த ஒரு தமிழ் மண் இன்று இந்த உலக மக்கள் அனைவரும் சிந்தனையாலும் சொல்லாலும் இந்த இயற்கைக்கு எதிராக திரும்பியதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், மதங்கள் ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றன. ஏன் அப்படி என்றால், மதங்களினுடைய கோட்பாடு என்ன என்பதை நாம் ஆழமாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மதங்களினுடைய கோட்பாடு என்னவென்றால், படைப்பிற்கெல்லாம் அதிபதி யார் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, படைப்பிற்கெல்லாம் அதிபதி மனிதன் என்ற ஒரு பிம்பத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது மதங்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே மனிதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது என்ற ஒரு கோட்பாட்டை கொடுப்பது யார் என்றால் மதங்கள். எனவே மதங்களின் பார்வையில் படைப்பிற்கெல்லாம் அதிபதி யார் என்றால் மனிதன். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே மனிதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது என்ற ஒரு கோட்பாடு. இப்படி ஒரு கோட்பாட்டை கொடுக்கின்ற பொழுது இயற்கையிலேயே மனிதனுக்கு ஒரு ஆணவம் வருகின்றது. எப்படி என்றால், நான் ஒரு மனிதன், நீ ஒரு புல் போன்று, நான் ஒரு மனிதன், நீ ஒரு செடி கொடி என்ற ஒரு ஆணவம். ஆனால் உண்மையிலேயே படைப்பிற்கெல்லாம் அதிபதி மனிதன் என்று போற்றுவது சரியா என்ற ஒரு கோணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, படைப்பிற்கெல்லாம் அதிபதி மனிதன் என்று போற்றுவது உண்மையிலேயே தவறு. ஏனென்றால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் ஒரே காரணம் இந்த மனிதன் தான். அநீதிகள் என்றால் இயற்கையை அழிப்பது, உயிர்களை கொல்வது, நிலத்தை மாசுபடுத்துவது, நீரை மாசுபடுத்துவது, காற்றை மாசுபடுத்துவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, களவு செய்வது, வன்மம் வளர்ப்பது, வஞ்சகம் தீர்ப்பது, பகைமை பாராட்டுவது என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது இந்த மனித உயிர் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை எப்படி நாம் படைப்பிற்கெல்லாம் அதிபதி என்று போற்றுவது என்றால் நிச்சயமாக அது தவறு. அப்படி என்றால் சங்ககால புலவரான ஔவையின் வாக்கு பொய்த்து போனதா என்று நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது. ஏனென்றால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையினுடைய வாக்கு பொய்த்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை ஒருபோதும் கூறியது கிடையாது. ஔவையாருடைய கூற்று என்னவென்றால், கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் மட்டும்தான் அரிது என்பதை தவிர மானிடராய் பிறத்தல் அரிது என்பது ஔவையினுடைய வாக்கு அல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது மதங்களுடைய கோட்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு ஒரு ஆணவம் வந்தது. அப்பேற்பட்ட ஆணவத்தினுடைய காரணமாகத்தான் இன்று மனிதனுடைய சிந்தனையும் செயலும் இன்று இயற்கைக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஆனால் இந்த தமிழ் மண் எப்படிப்பட்டது என்றால்,
எப்படிப்பட்டது என்றால், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வான் புகழ் பெற்ற வள்ளுவனுடைய வாக்கு இந்த உலகத்தில் சமதர்மத்தை போற்றுவித்தது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால், இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டினுடைய உயிர்க்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் ஒரு மனிதனுடைய மதிப்பு. ஒரு செடி கொடிக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் ஒரு மனிதனுடைய மதிப்பு என்பதை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தமிழ் மண். கற்றுக் கொடுத்த ஒரு மண் இந்த தமிழ் மண். அப்பேற்பட்ட ஒரு பொதுமறையை இன்று நாம் மறந்துவிட்டோம். எனவே இந்த தலைமுறையினருக்கு, இந்த மாணவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை இந்த சமதர்மத்தை போதிக்கின்ற பொழுது, மீண்டும் இந்த உலகம், இந்த மக்கள், இந்த இயற்கையை மீண்டும் அவர்கள் நேசிப்பார்கள். அதன் காரணமாக இந்த இயற்கை பாதுகாக்கப்படும். அப்படி நாம் இந்த இயற்கையை பாதுகாத்தால் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமி மீண்டும் ஒரு சொர்க்கமாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே சமதர்மத்தை நாம் மீண்டும் போற்றுவோம். இந்த உலகத்தில் அனைவரும் சமம், அனைத்து உயிர்களும் மனித உயிருக்கு நிகரானது என்பதை நாம் மதித்து இந்த இயற்கையை பேணி காப்போம். தேங்க்யூ.